இல்லை ஆக்சுவலாக இது வரைக்கும் எனக்கு வந்து கேஸ் புக் பண்ணுறேன், புக்கிங் ஆகலை. என்ன இஷ்யூன்னு தெரியல. நாளைக்கு தான் ஆஃபீஸ் போகலான்னு இருக்கேன். இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் அவங்க நம்ம பப்ளிக்கு கொடுக்கணும். ஒன்றிய அரசு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுக்கணும். அது கொடுக்கல. எது உண்மைனே தெரிய மாட்டேங்குது. யூடியூப்பில் ரூமர்ஸும் வருது, உண்மையான நிலவரமும் வருது. கப்பல் வந்துடுச்சுன்றாங்க, வரலன்றாங்க. எது உண்மைன்னு இது வரைக்கும் சுச்சுவேஷன் தெரியல. பட் ஒரு சில கேஸ் ஏஜென்சிஸை கேட்கும்போது புக்கிங் ஆகுதுங்க, பட் டிலே ஆகுது. ஏன்னா எல்லா ஒரே நேரத்தில் வந்து எல்லாரும் 1,00,000 பேர் புக் பண்ணால் புக்கிங் ஆகலை. ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் ஆச்சு. பட் இது வரைக்கும் ஆகலைன்னும் போது நான் நாளைக்கு ஆஃபீஸ் போகலான்னு இருக்கிறேன், ஏஜென்சி ஆஃபீஸ். திமுக வந்து இன்னைக்கு போராடுது. நீங்க வந்து எங்களுக்கான தேவையானதை நிறைவேற்றி வைங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவையான பொருள். கண்டிப்பாங்க. இப்போ வந்து பப்ளிக் சஃபர் ஆகுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தானே பொறுப்பு. ஸோ அவங்க கேட்கறது போராடுறது தப்பே இல்லை, 100% கரெக்ட். இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள மனசுக்குள்ளே போராடின்னு இருக்கிறோம். அவங்க பப்ளிக் சர்வெண்ட்டு, அவங்க நமக்காக போராடுறாங்க. தட் இஸ் அ ஃபேக்ட். சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் முதல்லலாம் லேட் நைட் வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து 4 o'clock மேலே இல்லை. ஈவினிங் சில ரெஸ்டாரண்ட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். பிளாட்ஃபார்ம் கடைலாம் சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை தந்த ஏன்னா கமர்ஷியல் சிலிண்டர் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க, அதுவும் டிமாண்ட் இருக்குதுன்னுட்டாங்க. அண்ட் அதை தந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. வீட்டுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒன்ஸ் இன் 3 days, ஒன்ஸ் இன் 4 days தேவைப்படும். வீட்டுக்கு வந்து ஒரு 30 நாள் வரும், 20 நாள் வரும் ஒரு சிலவங்களுக்கு. பட் போது கஷ்டம், கண்டிப்பாக கஷ்டம். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம ப்ளேம் பண்ணவே முடியாது. 100% ஸ்டேட் கவர்மெண்ட் தப்பு கிடையாது. இது மக்களுக்கு இன்னும் புரிதல் கம்மிங்க. மக்களுக்கு புரிதல் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. டிஎம்கே கவர்மெண்ட் வெல் டூயிங். அவங்க தான் நெக்ஸ்ட் வருவாங்க. நான் கட்சிக்காரன்னு சொல்லலை, ஆஸ் அ பப்ளிக் பொதுவாகவே சொல்கிறேன். இதை விட பெட்டர் கவர்மெண்ட் யார் கொடுப்பாங்க, என்ன பண்ணிடுவாங்கன்றது கொஞ்சம் அவங்க எடுத்து சொன்னால் நமக்கு புரியும். இவங்க இதை பண்ணலை, நாங்கள் இதை பண்ணிவிடுவோம், இவங்களோட நாங்கள் இதை பெட்டராக பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா அவங்களோட திட்டங்களை தான் இவங்க பூஸ்ட் பண்ணி சொல்ல முடியுமே கண்டி அடிஷ்னலாக எதுவும் சொல்ல முடியாது. யூஷுவல் எப்பவும் போல கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறாங்க வீட்டில் எல்லாரும். நடைமுறையில் இப்போ எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலே போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து ஒரு மாதம் கேஸ் இல்லாமல் இருக்க முடியாது. இல்லை முடியாது, கண்டிப்பாக முடியாது. புக்கிங் பண்ணால் 1 week ஆகும்னு சொல்கிறாங்க. புக் பண்ணியிருக்கோம், எங்களுக்கும் இன்னும் வரலை. அதனால நாங்களுமே கொஞ்சம் ப்ரிகாஷனாக தான் இருப்போம். குறிப்பாக வந்து மத்திய அரசு இதுக்கான தேவையான ஒரு நடவடிக்கை எடுக்காம விட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கஷ்டம் தான். நமக்கு அங்கே போர் நடந்துருக்குன்னா நமக்கு தெரியும் இந்த மாதிரி சுச்சுவேஷன். இதை வந்து கவனம் இல்லாமல் விட்டுட்டு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை ப்ரிகாஷனாக வருதுன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் மேலே இது எதர்ச்சியாக நடந்தது இல்லையா, எதுவுமே சொல்ல முடியாது. வரும், எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காங்க. புக் பண்ணவும் கேட்டால் 1 weekல வந்துடும் தான் சொல்கிறாங்க. யாரையுமே குறை சொல்ல முடியாது. இது ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல எதர்ச்சியாக நடந்துருச்சு இல்லையா. ஆனா நீங்க இது யார் மேல தப்பு நினைக்கிறீங்க? திமுக நினைக்கிறேன், இல்ல மத்திய அரசு நினைக்கிறேன்? ஐயோ, இது அரசியல் விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காங்க பாக்குறோம். இல்ல ப்ரிகாஷனா இருந்திருக்கலாம். திமுகவா இல்ல மத்திய அரசா? இல்ல எனக்கு அதெல்லாம் அரசியல் பத்தில மத்திய அரசோட மத்திய அரசா இருக்கும். ஆளுகெல்லாம் வந்து திமுக நினைச்சுப்பாங்கன்னா அதனால நான் கேட்கிறேன். மேபி மத்திய அரசா இருக்கலாம். எனக்குமே அரசியல்ல சொல்ல தெரியல. முடியாது, கண்டிப்பா முடியாது. ஏன்னா குழந்தைங்க வச்சிருக்கோம். வீட்டில் கேஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது? பசங்களுக்கு ஃபுட்டும் கிடையாது. கேஸ் இல்லாமல் ஹோட்டலுங்களுமே மூடிட்டாங்க. அப்புறம் எப்படி கேஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது தான். மத்திய அரசு வந்து இதுக்கு சரியான தகுந்த நடவடிக்கை எடுக்காமலே விட்டுருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? எடுத்து தான் ஆகணும். எடுக்கலைன்னா எப்படி? ஏன்னா இப்போ ஓட்டுக்கு வருது, அந்த டைம் இந்த டைம் எடுத்தால் தான் நம்ம அதுக்கான இதே சொல்யூஷனே பண்ணாதான் நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்றதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். அவங்க எடுக்கலைன்னா ஓட்டு கேட்டு பிரயோஜனமே இருக்காதுல்ல. வச்சு இருக்கணும், வைக்கல என்ன பண்ண முடியும்? வச்சுதான் இருக்கணும். பண்ணலையா அப்படின்னு கேட்டா முடியாது. ஆனா இங்க வந்து பார்த்தா அந்த மாதிரி இஷ்யூவே இல்லையே. பெட்ரோல் நார்மலா தான் இருக்கு. எந்த மாதிரி இஷ்யூனே, அதாவது இப்போ பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலே இல்லை. எல்லா பெட்ரோல் பங்க்கும் அவ்வளோ கும்பலாக இருந்தது. இந்த இப்போ அவங்கள்ட்ட அதான் கேட்டோம். பெட்ரோல் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஃபேக்காக தான் இருக்குது. இது எதுவுமே தெரில. கேஸ் வந்து என்னென்னா உண்மையாக தட்டுப்பாடு இருந்தது, அது பெருசாகவும் இல்லை. இதுக்கு மத்திய அரசோ இல்லை கவர்மெண்ட்டோ நம்ம சொல்லி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க என்ன தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்கேயோ நடந்ததுக்கு இங்கேயோ இஷ்யூ வருது, இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுதுன்னா அது நடக்காமல் இருக்கணும், அதுதான் விஷயமே. ஏன்னா இது ஓகே, ஏன்னா இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள். நம்மளுக்கு வந்து இது இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. உண்மையிலேயும் இது சப்போஸ் இது ஃபேக் நியூஸாக உண்மையானு தெரில, ஆனால் உண்மையிலேயே இது இருந்ததுன்னா மக்கள் திண்டாட்டம் பெரிய திண்டாட்டமாயிரும். இப்போ வந்து இப்போ திமுக இப்போ வந்து நீங்கள் மத்திய அரசு வந்து சரியான, அதாவது சேவ் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க,
இவ்வளவு இன்னும் வந்து போர் அதிகமா ஆச்சு அப்படின்னா மக்கள் வந்து இன்னும் கஷ்டப்படுவாங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா அதுதான். முன்னெச்சரிக்கை எடுத்தே ஆகணும். ஆமா ஆமா. திமுக வந்து குறிப்பா பாஜக எதிராக போராடுது. இப்ப பாக்குறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, என்ன மக்களுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாம அவங்க முன்னெச்சரிக்கை எடுக்கணும். இப்ப எங்கேயோ நடக்கிறதுக்கு இங்க ஒரு நியூஸ் பரவுது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வீட்டு சிலிண்டருக்கு எந்த தட்டுப்பாடும் இல்ல அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஆனா புக் பண்ண முடியாது. அது கொஞ்சம் இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னு அது தெரியல. அது எதனால இது வருதுன்னு தெரியல. இது திமுக வந்து நேம் அப்படி சொல்றதை தாண்டி முன்னெச்சரிக்கை மக்கள் எந்த ஓட்டு போட்டாலும் யார் வந்தாலும் சரி மக்கள் கஷ்டப்படக்கூடாது. அவ்வளவுதான். நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க கரெக்டா இருக்கணும். நம்மளுக்காக ஒர்க் பண்ணணும். அவ்வளவுதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் டெய்லி நியூஸில் வருது இல்லை, 2 கப்பல் நம்ம வருது, நாளானிக்கு என்னமோ ஒரு கப்பல் 19ஆம் தேதி நம்ம வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ வருது, அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி அவதிப்படுறாங்க. அது கேள்வி- அவனா ஏதாவது ஒருத்தர் சொல்லின்னு தான் இருப்பான். நம்ம தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நான்லாம் வந்து 4 நாள் முன்னாடி பெட்ரோல் போட 200 ரூபாய்க்கு, இப்போ நீ 100 ரூபா போட்டு ரிலாக்ஸாக போட்டுன்னு இருக்கிறேன். இந்த பதட்டப்பட்டாவே தான் பிரச்சனை வருது. எவ்வளோ நேரம் நம்ம ரிலாக்ஸாக வரும்போது பண்ணலாம். டென்ஷன் ஆனாவே என்ன ஆகுது, எல்லாரும் கேஸ் சிலிண்டர் எடுத்துன்னு இந்த எல்பிஜியில் போயிட்டு 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கொடுத்து புஷின்னு போகிறாங்க. அது நம்ம எப்படி பாக்குறீங்க? இப்ப வந்து இதுக்கு எதிராக வந்து திமுக வந்து போராடுது. நீங்க வந்து என்ன சரி பண்ணி வச்சிருக்கணும்ல அப்படின்னா, இப்ப மத்திய அரசு நமக்கு அது காலத்துல ரெடி பண்ணி வச்சிருக்கணும்ல இல்ல. இப்ப மக்கள் அந்த புக்கிங் பண்றோம் இல்லைன்னா அந்த ஆப்பே வந்து விட்டு போக மாட்டேங்குது. கரெக்டு தான் தலைவா. திமுகவுக்கு மட்டும் இல்லை, அந்த பிரச்சனை வருன்றது மத்திய அரசுக்கே தெரியாதுல்ல. திடீர்னு ஈராக்குன்னு சண்டை வரும் நம்மளுக்கு தெரியுமா? இல்லை உங்களுக்கு இல்ல. போய்கிட்டு இருக்கு. அதான் தலைவரே, உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு சண்டை போட அவன் கூட்டு போட்டானுங்க, அதனால ஒரு சின்ன பிரச்சனை. அவன் கெத்த அவன் காட்ட தானே செய்வான். இல்ல ஆறு ரொம்ப நாளா நடந்துன்னு இருக்குதா, இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி வந்து திடீர்னு இப்ப தாக்குதல் நடத்துவாங்க யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால மத்திய அரசு தயாரா இருந்தவங்க தான். ஆனா எடுத்துட்டு வந்துட்டாங்களா கப்பலை, வெறும் நம்ம இந்தியன் பிளாக் மட்டும் இருக்கிற கப்பலை மட்டும் அட்மிட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. அதான் டெய்லி நம்ம என்ன பொய் சொல்லி பேப்பர்ல நம்ம பாக்குறோம்ல, இந்திய கப்பல் மட்டும் வர மாதிரி நம்ம ரைடே பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நான் நன்றிண்ணா. சிறப்பு. அப்படின்னா அவங்க வந்து ஒழுங்கு பண்ணிருக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. தட்டுப்பாடே வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டினது என்னன்னா, தட்டுப்பாடு செயற்கையாக ஏற்பட்டது தான். ஒருத்தர் டெய்லி 100 ரூபா போடுறவங்கள 500 ரூபாய்க்கு போட்டு போயிட்டான்ப்பா பயந்துக்கிட்டு. அதனால இங்கே பார்த்தா ஒரே கூட்டம், ஒரே இங்கே கேஸ் எல்லாம் வந்து முன்னாடி புக் பண்ண 2 நாள் ஆமா. 25 நாள் ஆகும். இல்லை அது சொல்கிறோம். அது இந்த இது வார் கிரிசிஸ் இருக்குல்ல, இதில் அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். ஆமா. ஆனா அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மத்திய அரசு எடுக்கணும். எடுக்கிறாங்க. அதுவும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இது வணிக சங்கம் மூலமாக கவர்மெண்ட் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அது போதும், வந்துடும். ஆமாம், நம்பிக்கை இருக்குது, பயம் இல்லை எங்களுக்கு. அவ்வளோதான்.